நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சௌசௌ பஜ்ஜி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் சௌசௌ, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், சால்ட், ஓமம், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சௌசௌவை முதல்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஐதர் நீங்கள் கட்டரில் கட் பண்ணால் இல்லை கையில் கட் பண்ணாலும் சரிதான். ஸோ கையில் கட் பண்ணால் கொஞ்சம் திக்காக வரும். கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி தென்னாக வந்துடும். இப்போ முதல்ல இது வந்து சைடில் வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ பஜ்ஜி பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசையணும் இல்லையா, அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முதல்ல எண்ணெய் போட்டுட்டு அதை காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கடலை மாவு, ஸோ இந்த அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கிறோம். இதில் பாதி கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுடுறேன். இது இப்போ வந்து அரிசி மாவு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த அரிசி மாவு வந்து நம்ம போடுறோம். இதோட கொஞ்சம் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர். காரம் வேண்டான்னா நீங்கள் சில்லி பவுடர் தேவையில்லை. ஆனால் நாங்கள் வந்து ஸ்பைஸியாக வந்து வேணுன்றதுனால நாங்கள் வந்து காரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஓமம் வந்து ரொம்ப நல்லதுங்க, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கடலை மாவுன்றதுனால ஓமம், ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நீங்கள், நான் ஆப்ஷனல் தான் அது. ஸோ ஓமத்தை வந்து எப்போவுமே இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பெருங்காயம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். லாஸ்ட்டில் இதுக்கு தேவையான சால்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே போட்டாச்சு. இதில் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எந்த பஜ்ஜி சுட்டாலும் இந்த ஓமம், சீரகம், பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. பஜ்ஜிக்கு வந்து அதெல்லாம் போட்டிங்கன்னா ஈவன் சில்லி பவுடர் வந்து வெறும் சில்லி பவுடர் போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ லம்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி லம்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் போயிடணும். ஸோ அந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா போகும். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா பேச்சுலர்ஸ்னால் நீங்கள் ரசம் வச்சுட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் இந்த மாதிரி இருந்தால் தான் பஜ்ஜி பண்ணணும்னு கிடையாது. சௌசௌ, பீர்த்தங்காய் எல்லாத்துலேயும் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாங்க. ஸோ பசங்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆகும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. யாராவது வந்தால் கூட நீங்கள் இதை பண்ணி வைக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து நல்லா கலந்துக்கணும் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சௌசௌ வந்து இதில் டிப் பண்ணி எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துடலாம் நம்ம முதல்ல. இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டைரக்டாக நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த மாதிரி போட்டு
ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி போடுங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நார்மல் பஜ்ஜி தான். பட் வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணுறது வந்து பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல. பஜ்ஜினால மெயினாக வந்துட்டு என்னென்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், இப்படி தான் வாழைக்காய் இப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல, அதனால. ஸோ ஆக்சுவலி பஜ்ஜின்னு பார்த்திங்கனாலே நம்ம வந்து வாழைக்காய் வந்து யோசிப்போம், உருளைக்கிழங்கு யோசிப்போம், வெங்காயத்தை யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அது மட்டும்தான் சாப்பிட தோணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சௌசௌ, பீர்த்தங்காய், நூக்கல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நூக்கல் கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி பாருங்கள், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் சொரக்காய் கூட பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நீர்க்காய்ங்க, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் நல்லாயிருக்கும். சண்டேஸ் ஸோ குட்டி பசங்களுக்கு வந்து இது என்ன காயின்னு தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ எடுத்துடலாம், நம்ம வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பஜ்ஜி ரெடி. இப்போது சௌசௌ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.